நடப்பு பருவத்தில் தர்பூசணி சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை பருவத்தில் பொதுமக்களால் பெரிதும் விரும்பப்படும் நீர்ச்சத்து மிகுந்த தர்பூசணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிக அளவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனம் ஏற்றப்படுவதாக பரவிய வதந்தியை அடுத்து அதன் விற்பனை பெரும் வீழ்ச்சியை சந்தித்ததுடன் கொள்முதல் விலையும் குறைந்தது. இதனால் விவசாயிகள் பெருத்த இழப்பிற்கு ஆளாகியுள்ளனர். கோடை காலத்தின் அற்புதம் என்று வர்ணிக்கப்படும் தர்பூசணியின் நிலை இன்று ஒரு பரிதாப நிலையில் உள்ளது. ஒரு டன் 14,000 ரூபாய் வரை விற்பனையான தர்பூசணி தற்போது 4,000 ரூபாய்க்கு குறைவாகவே விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விளை நிலங்களிலேயே தர்பூசணி தேங்கும் நிலை உருவாகியுள்ளது. எனவே நடப்பு பருவத்தில் தர்பூசணி சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.